Hey guys, நான் ஜெய். இன்னைக்கு நம்ம Photoshopல எப்படி ரெஸ்யூம் டெம்ப்ளேட் டிசைன் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி டெம்ப்ளேட் வந்து வேலை தேடுறவங்களுக்கும் இல்ல ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்க வேணாம். இந்த மாதிரி டெம்ப்ளேட் டிசைன் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல டெம்ப்ளேட்ஸ் டிசைன் பண்ணி மணி earn பண்ணலாம். ஸோ விருப்பம் இருக்கவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து டிசைனிங் கற்றுக்கோங்க. ஃபைன். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஃபைல்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ண அந்த .psg ஃபைல் வேணும்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். 100 லைக் ரீச் பண்ணோன்னே டவுன்லோட் லிங்க் நானே தரேன். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் இருப்பீங்கன்னா ரெஸ்யூம்னு ஒரு PSG ஃபைல் இருக்கும். அதை ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது டிசைன் ரெடி ஃபைல் தான். சைஸ் வந்து A4. நான் கலர் பேலட் கொடுத்துருக்கேன். நம்ம இந்த டிசைனில் யூஸ் பண்ண போகிற கலர்ஸ் லேயர்ஸ் பேனல் நீட்டாக அரேஞ்சாக இருக்கும். உங்களுக்கு டிசைன் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபைன். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து கைட்லைன்ஸ், பார்டர் கைட்லைன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கைட்லைன்ஸ் ஃபோல்டரில் வந்து ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கில் போய் க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ ஷேப்ஸ் டூல் எடுத்துக்கோங்க. ரெக்டாங்கிள் டூல் கிளிக் பண்ணி 144 by 544 அப்படின்ற சைஸில் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதை ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம கைட்லைன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபைன். இப்போ இதோட டூப்ளிகேட் காப்பி நான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். Ctrl+J கொடுத்து அதை ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி 90 clockwise ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மூலமாக நம்ம வெர்டிக்கல் கைட்லைன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நம்மளோட பார்டர் கைட்லைன்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை டிசேபிள் பண்ணிக்கலாம். நம்ம வேணுங்கிறப்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த பார்ட் போகிறதுக்கு முன்னாடி நோட் பண்ணிக்கோங்க. நான் என்னோட டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கேன் என்னோட நோட் பேட் ஃபைலில். ஸோ டெக்ஸ்ட் பார்ட் வரும்போது நான் காப்பி பேஸ்ட் மட்டும் தான் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டெக்ஸ்ட் கண்டென்ட்டை ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்மளோட இமேஜ் உள்ளார கொண்டு வர போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இமேஜ் ஃபோல்டர் போய்க்கோங்க. ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ ஷேப்ஸ் டூலில் போய் எலிப்ஸ் டூல் எடுத்துக்கோங்க. ஒரு கிளிக் பண்ணி 406 by 406 அப்படின்ற சைஸில் ஒரு சர்க்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதை நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதில் தான் நம்மளோட இமேஜ் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் இருப்பீங்கன்னா இமேஜ் 1 இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த இமேஜ் தான் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களோட இமேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன் ஃபோட்டோவை. இப்போ இதை கிளிப் மேட்ச் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த ஷேப்புக்கு மேலே ப்ளேஸ் பண்ணி கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த இமேஜ் அந்த சர்க்கிள்குள்ளார மட்டும் தான் விசிபிள் ஆகும். இப்போ நான் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஃபைன். நம்மளோட இமேஜ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு டெக்ஸ்ட் ஃபோல்டர் போய்க்கோங்க. ஒரு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் நான் இந்த ப்ளூ கலர் சாம்பிள் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து ஃப்ரீ ஃபாண்ட் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அதில் சைஸ் வந்து போல்டுன்னு வச்சுக்கிறேன். சைஸ் வந்து 38ன்னு வச்சு நேம் டைப் பண்ணிக்கிறேன். சம் ரேண்டமான நேம். இப்போ கீழே குவாலிஃபிகேஷன் டைப் பண்ண போகிறேன். இன்னொரு லேயர் கலர் பிக்கரில் போய் நான் பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். இப்போ நான் லேட்டோ ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். அதுவும் ஃப்ரீ ஃபாண்ட் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சைஸ் 11 வச்சு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஃபைன். நம்மளோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் டைப் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம இப்போ காண்டாக்ட் அட்ரஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஐகான்ஸ் உள்ளார கொண்டு வந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போனீங்கன்னா ஐகான்ஸ் 1 இருக்கும். அது ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஐகான்ஸ் ஃபோல்டர் நான் ஆல்ரெடி ப்ரீ டிசைன்ட் ஐகான்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும். இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை டெக்ஸ்ட் ஃபோல்டருக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதை நான் ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஜூம் இன் பண்ணி இப்போ நீங்கள் உங்களோட காண்டாக்ட் அட்ரஸ் டைப் பண்ணால் போதும். டெக்ஸ்ட் ஃபோல்டர் போய்க்கோங்க. நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் கலர் பிக்கரில் போய் இந்த ஆஃப் பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். அதே லேட்டோ ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். சம்திங் அரௌண்ட் 10ன்னு வச்சுக்கலாம். உங்களோட காண்டாக்ட்ஸை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதோட 4 டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ணிக்கிறேன். Ctrl+J கீபோர்ட் ஷார்ட்கட் கொடுத்து இப்போ இது எல்லாத்தோட டெக்ஸ்ட்டையும் நான் எடிட் பண்ணிக்கிறேன். ஃபைன். நம்ம இப்போ டாப் பார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து கீழே நம்மளோட மற்ற டெக்ஸ்ட் கண்டென்ட்லாம் டைப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஐகான்ஸ் உள்ளார கொண்டு வர போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோகிராஃப் பண்ணிங்கன்னா ஐகான்ஸ் 2 இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
அகெயின் இந்த ஐகான்ஸ் டு ஃபோல்டர் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாம் ப்ரீ டிசைன்ட் ஐகான், உங்களுக்கு யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். நான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜாப் ப்ரிஃபரன்ஸ் அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் அதை ஓப்பன் பண்ணி ஐகான்ஸ் டுவை அதை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். மற்ற ஐகான்ஸ்லாம் நம்ம பின்னாடி டெக்ஸ்ட் கண்டென்ட் க்ரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜாப் ப்ரிஃபரன்ஸ் டைப் பண்ண போகிறேன். நீங்கள் டெக்ஸ்ட் ஃபோல்டர் போய்க்கோங்க, அதில் போய் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் நான் பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். இப்போ நான் முன்னாடி டைட்டிலுக்கு யூஸ் பண்ண அந்த ஃபாண்ட் யூஸ் பண்ண போகிறேன். சைஸ் வந்து சம்திங் அரௌண்ட் 14 வச்சுக்கிறேன். வச்சு ஜாப் ப்ரிஃபரன்ஸ்னு டைப் பண்ணிக்கிறேன். நான் அதை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு கைட்லைன் கூட ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம் உங்களோட இது ரெஃபரன்ஸுக்காக. நெக்ஸ்ட் நம்ம வந்து இங்கே ஒரு லைன் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து டிசைன் ஃபோல்டர் போய்க்கோங்க, ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் பிளாக் கலரே இருக்கட்டும். நான் போய் லைன் டூல் எடுத்துக்கிறேன். லைன் டூலில் வெயிட் வந்து 6 பிக்சல்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் ஒன்று நீட்டாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபைன், நம்ம லைன் க்ரியேட் பண்ணியாச்சு. நான் இங்கேயும் ஒரு கைட்லைன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன் நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக. இப்போ நம்ம வந்து கீழே டெக்ஸ்ட் பாட் டைப் பண்ண போகிறோம், ஜாப் ப்ரிஃபரன்ஸ்க்கான டெக்ஸ்ட் பாட். அதுக்கு வந்து டிசைன் ஃபோல்டர் போய்க்கோங்க, ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சைஸ் வந்து போல்டு 10ன்னு வச்சு என்னோடய டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கிறேன். கலர் வந்து ப்ளூ கலர் வச்சுக்கிறேன். டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே இன்னொரு டெக்ஸ்ட் கண்டென்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதை நான் வந்து பிளாக் கலர்னு வச்சுக்கிறேன். அண்ட் அந்த லேட்டோ ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு சம்திங் அரௌண்ட் 8ன்னு வச்சுக்கிறேன். ஃபைன், நெக்ஸ்ட் வந்து நான் கம்பெனி நேம் அண்ட் அந்த கீழே மற்ற டெக்ஸ்ட் கண்டென்ட் டைப் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்பேசிங்ஸ்லாம் கீபோர்டில் ஏரோ கீ யூஸ் பண்ணி முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதே லேட்டோ ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ சைஸ் வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன். 10ன்னு வச்சு கம்பெனி நேம் நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே டெக்ஸ்ட் கண்டென்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது ஃபாண்ட் ஸ்டைல் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சைஸ் ஒரு லிட்டில் பிட் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். 8ன்னு வச்சுக்கிறேன். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ அடுத்து இன்னும் 2 டெக்ஸ்ட் பாட் இதே மாதிரி தான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து சிம்பிளாக அதுக்கு நான் டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ண போகிறேன். அது எப்படின்னா, இப்போ நம்ம க்ரியேட் பண்ண இந்த 4 டெக்ஸ்ட் பாட் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இது எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டருக்குள்ள போட்டுக்கிறேன். அதை 1 அப்படின்னு நான் நேம் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட டூப்ளிகேட் காப்பி நான் Ctrl+J கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னொரு காப்பி. ஸோ இப்போ நான் இதோட டெக்ஸ்ட் பாட்டை ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ணிக்கிறேன். ஃபைன், என்னோட டெக்ஸ்ட்லாம் நான் எடிட் பண்ணிக்கிட்டேன். இந்த குரூப்பை நான் நேம் பண்ணிக்கிறேன் 2, 3ன்ட்டு. இப்போ நம்ம இதே ஸ்டெப்பை தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். கீழே வந்து ரெஃபரன்ஸ் அப்படின்ற கண்டென்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஐகான்ஸ் 2 ஃபோல்டரில் போய் எஜுகேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு எஜுகேஷன் அப்படின்ற அந்த ஐகான் டிக் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜாப் ப்ரிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதோட டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ணிக்கோங்க. Ctrl+J கொடுத்து நான் அதை அப்படிங்க கீழே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது எஜுகேஷன் எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ஒரு லைன் ட்ராப் பண்ண போகிறேன். எஸ், அதே தான். டிசைன் ஃபோல்டர் போய்க்கோங்க. நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண அந்த லைன் இருக்குல்ல, அதை Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே கீழே கொண்டாந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முன்னாடி நம்ம க்ரியேட் பண்ணோம்ல இந்த 3 ஃபோல்டர்ஸ் 1, 2, 3 அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டையும் நம்ம டூப்ளிகேட் காப்பி நான் க்ரியேட் பண்ணி டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறேன். இப்போ 3 இருக்குல்ல, அதை நான் டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னொன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை நேம் பண்ணிக்கிறேன் 4 and 5ன்ட்டு. இப்போ இதோட டெக்ஸ்ட் கண்டென்ட்லாம் நான் எடிட் பண்ணிக்கிறேன். ஃபைன், என்னோட எஜுகேஷன் பார்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து நான் ரெஃபரன்ஸ் போகிறேன். அடுத்து அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஐகான்ஸ் 2 ஃபோல்டரில் போய் ரெஃபரன்ஸ் அந்த ஐக்கானை ட்ராப் பண்ணிக்கோங்க இங்கே. இப்போ நான் இந்த எஜுகேஷன் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட்டோட டூப்ளிகேட் காப்பி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதை ரெஃபரன்ஸ்னு எடிட் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் வந்து இந்த இடத்துல ப்ரோஸ்கேல்னு இன்னொரு செக்மெண்ட் ஆட் பண்ண போகிறோம். அதனால் நாம் இங்கே ஒரு லைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறதோட அலைன் ஆகிற மாதிரி வேணாம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு டிசைன் ஃபோல்டரில் ஒரு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலரே இருக்கட்டும். கலர் பிக்கரில் லைன் டூலில் போய் 6 வெயிட் வச்சு ஒரு லைன் இந்த மாதிரி ஒன்று ட்ராப் பண்ணிக்கோங்க. ஃபைன், அடுத்து நம்ம முன்னாடி க்ரியேட் பண்ணல 4, 5 அந்த ஃபோல்டர், அதில் நான் 5th ஃபோல்டருக்கு டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ணிக்கிறேன். Ctrl+J கொடுத்து
அதை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதை பொசிஷன் எடிட் பண்ணிக்கிறேன். ஃபைன், என்னோட கண்டென்ட் நான் எடிட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த 5 இருக்குல்ல அதை நேம் பண்ணிக்கிறேன் 6ன்னு. இப்போ இதோட டூப்ளிகேட் காப்பி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். Ctrl+J கொடுத்து அதை கீழே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதோட டெக்ஸ்ட் கண்டினியூ நான் இப்போ எடிட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட கண்டென்ட் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஃபோல்டர் நான் நீட்டாக நேம் பண்ணிக்கிறேன் 7 அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம ப்ரோ ஸ்கில் அப்படின்ற செக்மெண்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் ஐகான்ஸில் போய் ஸ்கில்ஸ்ன்னு இருக்க இந்த ஐகான்ஸுக்கு எடுத்து வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெஃபரன்ஸ் இருக்குல்ல அந்த டெக்ஸ்ட்டோட டூப்ளிகேட் காப்பி ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. Ctrl+J கொடுத்து இதை நான் ப்ரோ ஸ்கில்ஸ்னு எடிட் பண்ணிக்கிறேன். இப்போ டிசைன் ஃபோல்டர் போய் லைனோட டூப்ளிகேட் காப்பி ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. Ctrl+J கொடுத்து அதையும் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரோ ஸ்கில்ஸில் வந்து நம்ம அந்த ஸ்கில்ஸை வந்து ப்ரோக்ரஸ் பார் டிசைன் மூலமாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் டிசைன் ஃபோல்டர் போய்க்கோங்க. அதில் போய் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை ஒரு ஃபோல்டரில் போட்டுக்கோங்க. நான் இதை வந்து L1 அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதில் தான் இந்த ப்ரோக்ரஸ் பார் டிசைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கலர் பிக்கரில் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. இந்த பிளாக். இப்போ ஷேப்ஸ் டூலில் போய் லைன் டூல் எடுத்துக்கோங்க. வெயிட் வந்து 20 பிக்சல்ஸ்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பார் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளோட ப்ராக்ரஸ் பாரோட பாட்டம் பார்ட். இதோட ஃபில்லை வந்து நம்ம 20% வச்சுக்கலாம். அடுத்து இதோட டூப்ளிகேட் காப்பி ஒன்று Ctrl+J கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதோட தம்ப்நெயிலை கிளிக் பண்ணி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி செலக்ட் பண்ணோம்ல அந்த ப்ளூ கலரை இங்கே சாம்பிள் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதோட ஃபில்லை வந்து அதிகம் பண்ணிக்கோங்க. நம்ம இதை பின்னாடி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் எல்லாம் தேவையான பாரியும் நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ இந்த L1 ஃபோல்டர் இருக்குல்ல நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஃபோல்டர் அதோட டூப்ளிகேட் காப்பி நான் 5 க்ரியேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணேன் Ctrl+J, தேர்ட் ஒன், இது ஃபோர்த், இது ஃபிஃப்த். ஓகே, இது சைஸ் உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் சின்னதாக வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இந்த ஸ்பேசிங்ஸ்லாம் கூட நீங்கள் நீட்டாக அலைன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட டெக்ஸ்ட் பார்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் ஃபோல்டர் போய்க்கோங்க. நான் கலர் பிக்கரில் பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து நான் 7 வச்சுக்கிறேன். லேட்டோ ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்னோடய டெக்ஸ்ட்லாம் டைப் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த ப்ராக்ரஸ் பார் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் டிசைன் ஃபோல்டர் போய்க்கோங்க. அதில் L1 ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் செகண்ட் லேயர் இருக்குல்ல இந்த ப்ளூ கலர் லேயர் அதை செலக்ட் பண்ணி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி உங்களோட ஸ்கில் லெவலை பொறுத்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் அடுத்த லேயர் போய்க்கிறேன். Ctrl+T எனேபிள் பண்ணி உங்களோட ஸ்கில் லெவல் பொறுத்து இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. ஃபைன், நான் என்னோட ப்ராக்ரஸ் பார் எடிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு புல்லட்ஸ் சம் கைண்ட் ஆஃப் டாட்ஸ் மாதிரி எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஷேப்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கு டிசைன் ஃபோல்டரில் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் அதே நம்ம யூஸ் பண்ண ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க. நான் ஷேப்ஸ் டூலில் எலிப்ஸ் டூல் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் ஜூம் இன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்னதாக சர்க்கிள் ஷேப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. எல்லா டெக்ஸ்டில் இருக்கும். நான் கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ணேன். ஃபைன், இது எல்லாத்தையும் நீங்கள் ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி ஒரு ஃபோல்டர் கலர் போட்டுக்கோங்க. அதுக்கு டாட்ஸ் நேம் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரெஸ்யூம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் ஸ்டெப்பாக நீங்கள் பேக்ரவுண்ட் ஃபோல்டர் போய்க்கோங்க. ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதே ப்ளூ கலர் சாம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷேப்ஸ் டூலில் போய் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு சிம்பிள் அண்ட் மினிமல் டிசைனாக இந்த மாதிரி ஒரு பார் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர் யூ கோ, நம்மளோட ரெஸ்யூம் ரெடி. இப்போ இந்த கலர் பேலட்டை நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபைலை வந்து நீங்கள் PNG-ஆவோ PDF LaTeX ஃபைலாவோ எக்ஸ்போர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோஷாப் டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.